பாத்துக்கிறே இந்த ஊர்ல நீ வந்து கால வச்ச உடனே ஆமா ஐயோ ஐயோ பாப்பா ஒண்ணுமே அழகான பொண்ணு இந்த ஊர்ல எதுவுமே பார்க்கல தோசுகால் சாமி கும்பிட முடியுதா சாமி ஊர்ல வர முடியுதா நாடகம் ஆட முடியுதா தோசுகால் கால வச்ச உடனே மழையா பெய்யுது அம்மா ராசி பத்தினியோ பத்தினி பச்சை பத்தினி 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 படவட்டா ஒரு சூத்தர் ராவெல்லாம் தடவிட்டா பாரு சரியம்மா அழகா இருக்கிறேன் சுறுசுறுப்பா இருக்கிறேன் ஒரு பொம்பளையா பிறந்தா அழகா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மூணு மூஞ்சி வச்சிருக்கூடாது நம்ம தானே ஒரு பொம்பளை பார்த்தா சிரிப்பு கழிப்புமா இருக்கணும் மகாலட்சுமி அழகு ராணி அழகு 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 அழுவத்துக்குதான் எழுவுக்கு போகணும் மூஞ்சி பாரு மூஞ்சலி அடுக்குது பள்ளிப்பட்டு பள்ளி ஏண்டியம்மா இவ்வளவு அழகா இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் நீ ஒரு பொம்பளையா நான் பொம்பளை இல்ல குதிரை கட்டோய் என்ன நடிச்சு போட தெரியுமாடா உப்பா ஏய் குதிரை காட்டியாரி இவன் பொம்பளை இல்லையா குதிரை காட்டியாரியா ஆமா குதிரை காட்டியாரே தான் அந்த குதிரை காட்டியாரே ஒன்னு பார்த்து போயிட்டு ஓடி முடிப்பாரு அது ஓடி போய் தான் 55 டைம் போட்டுருக்காங்க குதிரை காட்டியாரியா காட்டி நீ என்ன போய் வண்டி பொம்பளைன்னு சொல்லுவோம் எங்க பாப்பா அது ஆமா ஏங்க உங்க பாப்பா தானே அவங்க பாப்பா கேட்காத கை வைக்கலாம் பாப்பா அப்படியே படுப்பான் உங்க வீட்டுல அம்மா ஒழுங்கு தானே வளர்த்தாங்க இங்க பாருங்க நான் அழகா குளிச்சுட்டு தலை சீவி இங்க பாருங்க சீவி அழகா தலையில பூ வச்சுக்கிறேன் அந்த அம்மா எங்க வச்சுக்கிறேன் அந்த பேர் வைக்கிறேன் அந்த அம்மா எவ்வளவு அழகா தொங்கிட்டு வச்சுக்கிறேன் நீ பூ வாங்கி வந்து தலை சீவி கொண்டு மேல வச்சுக்கிற பூ வாங்கி கொண்டு மேல வைக்க மாட்டா பூ வாங்கி கொண்ட மாதிரி தான் வைப்பாங்க சரி அது விடு தலை நிறைய பூ வச்சிருக்கிறேன் நெத்து நிறைய பொட்டு வச்சிருக்கிறேன் கழுத்துல தாலி கணமடி தாலி அவுத்து பொட்டில போட்டு பூட்டு போட்டு வச்சுட்டேன் அப்படியே கொடுத்தனா தாலி கூட அவுத்து போட்டு வைப்பாங்க ஏன் அவுத்து பூட்டி போட்டு வச்சுனா குண்டார் கணவ தாலி அறுத்த பையன் இந்த வயசுக்கு 45 வயசுக்கு நான் 5 தாலி எடுத்து கொடுத்துறேன் அந்த கையில இந்த கையில 5 தாலி எடுத்து கொடுத்துறேன் கேள்விப்பட்டிருக்கேன் ராஜான கை ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில பூச்சை தாலி ஓய்ச்சி கட்டுவான் 10 லட்சம் டீ வாங்கி கொடுக்க மாட்டான் தாலி வாங்கி கொடுத்தாரான் 5 லட்சம் போய் 10 பவுன் ஜம்மு குண்டு பையன் சரி அம்மா பாப்பா சரி 14 போகட்டும் உன் கதையை விடு என் கதை ஊர் சிரிக்குது ஆமா உன் கதை மாதிரி சிரிக்கதான் போகுது இல்ல சிரிக்காது இதுக்கப்புறம் நான் ஒழுக்கமா ரெண்டாவது இல்ல சத்தியமா இல்ல சரி அம்மா ஆமா ஆமா இதுக்கப்புறம் நல்லா இருக்கு ஆமா ஆமா அப்படி இல்ல நீ கை கொடுக்கலையே ரொம்ப இருந்தா அப்படி இருக்கணும் கச்சு போகணும் ஒண்ணு வாங்க என்ன மாதிரி வாழணும் சரியம்மா சரி 14 போகட்டும் சபை பார்த்தாலும் மகாலட்சுமி கடாட்சம் திசை சபை இருக்கின்றது தேவலோகத்தில் அமரக்கூடியது சபை பாண்டி நாட்டில் அமரக்கூடியது சபை தில்லையிலே அமரக்கூடியது சபை இப்ப இது என்ன ஊர் இது இதான் ஏமம் கிராமம் இந்த ஊரை என்னால மறக்கவே முடியாது ஆமா எனக்கு ஒரு தாய் திருநாள் கண்டிப்பா அம்மாவுடைய இந்த ஊரை என்னால மறக்கவே முடியாது தன்சு வச்சுக்கிறா காப்பு கட்டிக்கிறானே தன்சு மட்டும் அதுவும் இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல மறக்க முடியும் இந்த இடத்துல நம்ம 3 பக்கம் கேடிக்கான்னு சொல்லலாம் ஆமா அப்போ
இந்த ஏமம் கிராமம் இருக்குது அந்த அம்பாளுடைய கிடாட்சத்தால இன்னைக்கு நல்லாவே இருக்கும். நல்ல மழை, ஜகமான மழை இந்த வருஷம். ஆமா, 4 ராத்திரி 5 ராத்திரி போய் ஆடணும். நாடகம் நின்று போச்சு. ஆனா அந்த ஊர்ல இப்ப ஏற்பட்ட மழை கிடையாது. சும்மா 1-2 தான் பெய்யும். இப்ப கண் குளிர பார்த்தோம். ஆனா நாடகம் நின்னா கூட போய் போகுது. செட்டான மழை. இப்ப நாடு செழிக்க வேண்டும். இப்ப எதுக்காக சாமி கும்பிட்டாங்க? மழை பெய்ய வேண்டும், மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். விவசாய மழை ஒரே நல்ல பெய்ஞ்சிச்சு. அப்போ மாதம் மும்மாறி பெய்ந்தால் விவசாயம் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அதுக்கு தண்ணி இருக்கணும். அப்ப கண் குளிர அழகா மழை பெய்ஞ்சி இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதே போல இந்த நன்னகர ஏமம் நன்னகரத்திலே நமக்கு ஒரு தாய் திருநாடு இல்லையா? இந்த அம்பாள் இருக்காளே, என் மனதில் நீ சொன்னிய தரிசு அவன் மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் ஒருத்தி வச்சுக்கிறேன். உடம்பு தாங்குதா? அப்படி இல்ல, உடம்பு சின்ன வயசு அப்படி இல்ல, அதுதான் மழையிலே ஒரு ஆள் போயிட்டு வந்தார் 19 என்ன சொல்ற? ஆமா, யாருக்கு தரிசா? தரிசு தெரியாம வச்சுக்கிறவர. சரி அம்மா, ஏன் தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மறக்காம என் நெஞ்சில வச்சிருக்கேன், இதயத்துல. ஆமா, அப்படி இருக்க அந்த பாப்பா கூட நான் மறக்காதே வச்சுக்கிறேன். அந்த பாப்பா வச்சுக்கிறேன் நெஞ்சில வச்சுக்கிற ஊரை மறக்காம அவ என்னை மறக்காம அவன் குஞ்சில சொல்லிட்டு போயண்டா. சரி அம்மா, சரி போனால் போகட்டும். ஏமம் நகரத்திலே அம்மனுக்கு வந்தன வழிபாடு செய்து அம்பாளை உருவமாக கொண்டு வந்து கரக பூஜை செய்து மக்கள் நல்லா இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாடகம் ஆதி காலத்து பண்பாடு என்று சொல்லும்படியான இந்த நாடகத்தை வைத்து நாடகத்தை எத்தனை மணிக்குன்னா செத்தான் நாடகம் ஆடணும் அப்படி சொல்லியா? அம்மாளுடைய மகிமை சேர்த்து நடத்தலாம். ஏன் தெரியுமா? கற்றோரே கற்றவரே காமுறுவார். கற்றவர்கள் வந்து கல்வியுடைய பெருமை, கற்றவர்கள் தெரிய பிள்ளையுடைய பெருமை. அப்போ தெருக்கூத்து ஆரத்தை பெற்று ரசிக்கிறாங்க பாரு. 2 மணி நேரம் ஆடுங்க. அப்ப எம்மா ரசனையா இருப்பாங்க பாரு இல்லையா? அப்பேற்பட்ட திருக்கூத்துக்கு வாய்ப்பு கொடுத்து தெருக்கூத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அறுவையன் தாய் தந்தைமார்களுக்கும் கத்தறிந்த கணவன்களுக்கும் சாத்தியார் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இது எங்க அம்மா உட்கார்ந்துறாங்க அம்பாவுடைய திருப்பாதத்திற்கும் அதையே சிறந்தாண்ட வணக்கம் சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி என்று விளக்கம். எப்படி என்றால்
சத்தியலோகத்தை ராஜபரிபாலம் செய்து வரக்கூடிய அயனாகிய பிரம்மதேவன் இருக்கின்றாரே. யாரு? அந்த பிரம்மதேவன் உன் வீட்டுக்காரமா? நான் உங்க வீட்டு சாணி வரணும்ல அவரு பார் சொல்றேன் இன்னைக்கு. அயனாகிய பிரம்மதேவன் இருக்கின்றாரே, 4 சிரம் படைத்தவர். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கு மனைவி நல்ல மனுஷன். ஆமா, பிரம்மதேவனுக்கு மனைவி, இல்லற வாழ்க்கை துறவி. என் பெயர் கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. அப்படி இருக்க கலைவாணி என்று தெரியுமே தவிர அம்மா சத்திய உலகத்தில் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் இத உட்கார்ந்துக்கிறாங்களே இவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் நம்ம மனிதனா பிறந்துட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்திருவோம். கண்டிப்பா எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் நமக்கு தெரியாம ஒரு பாவத்தை செய்திருவோம். அப்போ ஆமா நமக்கு தெரியாம தெரிஞ்சோ தெரியுமா பாவத்தை செய்திருவோம். அப்போ ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் இறக்கும் வரையில் அவன் என்னென்ன பாவத்தை செய்தான், என்னென்ன புண்ணியத்தை செய்தான் அப்படி என்று பின்புறமாக எழுதி முன்புறமாக பார்த்து எறும்பு முதல் எறும்புகடா யானை வரை 8000 ஜீவராசிகளையும் சிருஷ்டிப்பு செய்யக்கூடியவன் பரியார் மன்னவர். இந்த மக்களை எல்லாம் படைக்கின்றார். அவரும் ஒரு பிரம்மா கண்டிப்பா இல்லையா? அப்படி இந்த மக்களை எல்லாம் அவர் படைக்கின்றாரே தவிர எனக்கு என்ன வேலை? நான் ஊர் மேல போற வேலையா? அப்படி இல்ல, எனக்கு என்ன வேலைன்னு சொன்னா அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிச்சு கொடுக்கலாம். ஆனா வீட்டுல ஒரு பொம்னாட்டிக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஆமா, அந்த 1000 ரூபாய் கூட கொடுத்தானாக 900 ரூபாயில எடுத்து செலவு பார்த்துட்டு 100 ரூபாய் எடுத்து வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 6 பேச்சு போறான்னு வச்சுக்க, அதுல ஒரு கையடிச்சு எடுத்து வைப்பாங்க. என்னைக்கு வேலைக்கு போகலையோ அன்னைக்கு அந்த கையடிச்சு உதவும். அதே போல கையடிச்சு உதவும். அப்படி இருக்க எனக்கு என்ன வேலை என்று சொன்னால் இந்த மக்களை எல்லாம் படைக்கின்றாரே தவிர இவங்களோட நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியவன் இந்த கலைவாணி. பேச்சு தரக்கூடிய நான் ஒரு பொம்பளை இல்லைன்னு சொன்னா உலகத்துல பேச்சே கிடையாது, சப்தமே கிடையாது. அப்பா ஒரு குழந்தை மட்டும் இல்ல, விலங்கினம் கூட விலங்குங்க. ஒரு குழந்தை பிறந்து பூமியில விழுதுன்னு சொன்னா முத அம்மா ஆமா அப்படிதான் கூப்பிடும். அவன் வரும்போது அதுக்கு அம்மான்னு தான் அர்த்தம். அப்போ தாய்மையினுடைய பெருமையை கடவுள் எவ்வளவு அழகா இருக்கான் பத்தியா? ஆமாமா, சிசு கொஞ்சம் தார்மை விரிச்சு போடமா, உட்காரவங்களா நீ மட்டும் உட்காந்தா அர்த்தம். அவங்க எப்படி நிக்கிறாங்க? அம்மா நேரம் ஆடுறியா? நீ அம்மா நேரம் பாக்குற, அம்மா நேரம் ஆடுறாங்க. இல்ல எல்லாம் உட்காரவங்க விரிச்சு போட எல்லாம் உட்காரவங்க பாவங்களா. சரி உட்காரவங்க பாவம் சரி அம்மா. அப்படி இருக்க இப்போ இந்த மகனுடைய நாவிலே அமர்ந்து நான் என்ன சொன்னேன், விலங்கினமா இருக்கட்டும், ஒரு ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ஆமா பிறந்து இந்த பூமியில பிறந்த உடனே அம்மா அம்மா அப்படின்னு ஓசை தான் வரும். அப்ப தாய்மைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெருமை. அதுக்கு அம்மா என்ற ஒரு ஓசையை கொடுக்கக்கூடியவர் நான் தான் தாய்மை தன்மை. அப்போ ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடுத பிறந்த உடனே ஆமா அதே வாயால பெத்த தாய் அம்மா அப்ப சொல்லிவிடாதலாம். அப்பா அதை போல அந்த ஓசை ஒலி தரக்கூடியவள் நாவிலே அமர்ந்து ஓசையை திருப்பி ஓசை ஒலி தரக்கூடியவள் இந்த கலைவாணி. கல்விக்கு அதிபதி என்று சொல்வார்கள். எம்மா அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? இது அமர்ந்திருக்கின்ற பாமர மக்கள் இவங்க எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பார்கள். நான் தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. உலகத்துல ஒரு ஆணு பொண்ணு சேர்ந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா, ஆணு பொண்ணு சேர்ந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அதானே. இப்ப நீ நானும் சேர்ந்தா நீ புள்ள பத்துக்குள்ள நீ நான் என்ன புள்ள பத்து கூடாது. யாரா உந்து படி சீக்கிரம் போகணும். ஏண்டா பண்ணி போய் பணம் மறையுமா?
நீ பணமரமா நான் பணமாரம் போல நான் பண்ணி போல கரெக்டா புரிஞ்சுட்டு பாரு அந்த மரத்தை எம்ம நேரம் வந்தாலும் இப்ப தாய்கார பையன் குழுவுது எனக்கு ஒரு ஏன்டா தாய் கறக்குறேன் அப்ப தாய் வயிற்று பிறக்காம நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தேன்? வா சொல்றேன். அச்சா ஆதியில் ஆதியல் இந்த உலகம் ஆஹா இந்த பிரபஞ்சம் இருக்குத ஆஹா இந்த உலக உற்பத்தி உற்பத்தி இந்த உலகம் ஒரு முட்டை வடிவம் வடிவம் ஆமா ஆ ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு சத்தத்தோடு படிரென்று வெடித்து வெடித்து மேற்பாதி ஆகாயம் ஆகாயம் கீழ்பாதி பூமி பூமாதேவி நடுவிலே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில இருந்து மஞ்சள் கருவில் கூட அம்மா உட்படமானாங்க உமா மகேஸ்வரி ஆமா ஆதிபராசக்தி ஆ. அண்ட சராசரத்திற்கும் ஆஹா. கையிலே 32 சுல கபாலத்தோடு கபாலத்தோடு அகோரமாக தோன்றினார்கள் அந்த அம்மா அந்த அம்மா இல்லையா ஆ. அப்போ ஆ. 4 திசை திசை 8 திக்கு திக்கு அனைத்து சுற்றி பார்த்தாங்க பார்த்தாங்க எதுவுமே ஒரே மயமாக இருக்கின்றது இருக்கின்றது இந்த உலகத்தை படைக்க வேண்டும் வேண்டும் அப்படி என்று ஆ. மரம் செடி புல் பூண்டு மாடு மக்களை படைக்க வேண்டும் என்று படைக்க வேண்டும் என்று ஆனா ஆ இந்த மக்களை எல்லாம் படிச்சுட்டாக்கா ஆ ஒரு தாய் தாக்குன என்ன வேலை வேலை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்கா ஆ. 2 புள்ள 3 புள்ள பெற்றுட்டாக்கா ஆமா அவங்க என்ன பண்ணணும் சொத்து சம்பாதிச்சு வைக்கணும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் அது சாப்பாடு போடணும் ஆ. அதுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணி வைக்கணும் அந்த சொத்து சம்பாதிச்சு வைக்கணும் ஆ. வீடு கட்டி வைக்கணும் ஆமா. அதே போல மக்களை படைத்தால் ஆ. அந்த மக்களுக்கு படி அளக்க வேண்டும் வேண்டும் இல்லையா ஆ. மக்களை படைக்க வேண்டும் ஆ. இதுக்கு ஆள் வேண்டுமே வேண்டுமே. அப்படி என்று ஆ. இந்த ஆதிபராசக்தி அம்மன் ஆ. சிவன் பிரம்மா விஷ்ணு விஷ்ணு துதி சிஷிப்பு சங்காரம் ஆஹா. என்று சொல்லக்கூடிய ஆ. மும்மூர்த்தி தேவர்களை உட்படம் செய்தது செய்தது அந்த அம்மாவுடைய அம்சத்திலே இருந்து அம்சத்திலிருந்து அந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கும் ஆ. 3 தேவிமார்களை ஏற்படுத்தி கொடுத்தார் ஏற்படுத்தினது அவங்கதான் அலைமகள் கலைமகள் மலைமகள். மலைமகள் பார்வதி லட்சுமி கலைவாணி கலைவாணி அப்படி ஆ. அந்த உமா மகேஸ்வருடைய அம்சத்தினால் ஆ. உற்படமானவங்க நாங்க நீங்க தாய் வயிற்றில் பிறக்கிற பிறக்கல இல்லையா ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. எப்பா ஆ. எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க உலகத்துல எத்தனையோ பெண் தெய்வம் உண்டு உண்டு ஏன் தெரியுமா ஆ. அழகா 1.5 வரி செய்யுள் செய்வில் திருவள்ளுவர் சொன்னார் சொன்னார் அகழ்வாரை தாங்கும் நில போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொருத்தல் தலை ஆமா ஆஹா. இந்த பூமாதேவி இருக்காங்களா ஆ. அந்த அம்மா ஒரு பெண் பெண் யாரு மெரிச்சாலும் தாங்குறாங்க தாங்குறாங்க அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நிலம் போல நல்ல உணவு கெட்டவன் யாரு நடந்தாலும் செத்தான் ஆ என் மேல கால வைக்காதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா இல்ல அப்ப பொறுப்பதில் பூமாதேவி பொறுப்புதே பூமாதேவி பூமாதேவியே இருக்கணும் போனீங்க பெண்ணுகள் பொறுக்கணும் பல பல தப்பு பண்றாலும் எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆமா அதே போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தலை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆஹா. அதே போல ஆ. உலகத்தில் எத்தனையோ பெண் தெய்வம் ஆனா ஆ. பெண்கள் பொங்கி எழுந்துட்டாங்க ஆமா பொறுப்புதல பூமாதேவி மாதிரி இருப்பாங்க இருப்பாங்க அவங்க பாவம் வந்துச்சுன்னு சொன்னா ஆ கங்காதேவி மாதிரி உலகத்தையே முழுவிடுவாங்க கண்டிப்பா கங்கை திரண்டால் கங்கை முழுகும் கங்கையை திரண்டால் உலகமே முழுகும் உலகமே முழுகிடும் முழுகி போச்ச கேரளா ஆமா அந்த மாதிரி முழுகிட்டு போக வேண்டியதான் அதே போல ஆ. உலகத்தில் எத்தனையோ பெண் தெய்வங்கள் உண்டு உண்டு ஆனா சிறப்பான 3 பெண் தெய்வங்கள் இருக்காங்க யாரா அவங்க யாரு வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி வருந்தினாலும் வருதா விட்டாலும் வருவாள் ஒருத்தி ஒருத்தி வருந்தினாலும் வருதா விட்டாலும் வரமாட்டால் ஒருத்தி ஒருத்தி இவங்க யாரு 3 பேர் யாரு யாரு சொன்னா ஆ. வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி வாணி ஆமா படிக்க 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 பாடையிடும் நீ எத்தனை வரை படிக்கிறா ஆ? எட்டாவது. எத்தனை சப்ஜெக்ட் உனக்கு 8வது படிக்கிற உனக்கு எத்தனை பாடம் 5 உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் எது ரொம்ப வராத பாடம் எது மேக்ஸ் வராது அப்ப நீ 4 மணிக்கு உட்கார்ந்து படிச்சனா கண்டிப்பா அது எது வரலையோ நீ சயின்ஸ்ல 100 மார்க் எடுக்கலாம் ஆ ஆனா மேக்ஸ்ல 35 கம்மி ஆன ஃபெயில் தானே ஆ அப்போ எது ஒண்ணு வரலையோ வரலையோ வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி வாணி எந்த பாடம் வரலையோ எந்த பாட்டு வரலையோ வரலையோ, எந்த செயல் வரலையோ அது ஆட்டக்காரனா இருக்கட்டும் அது மாணவரா இருக்கட்டும் மாணவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிதா நம்மளுக்கு எது ஒண்ணு வரலையோ வரலையோ கோயில் கூட இருக்கு சரி அவன் மட்டும் கர்ண கங்கினாடுறான் அதான் நல்ல மகசூல் வருது நம்ம செஞ்சா வரலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது விடக்கூடாது. அது எப்படி செஞ்சா அதுல நம்ம வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் அப்படி என்று வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி வாணி ஆமா படிக்க படிக்க பாடம் வரும்
கண்டிப்பா 4 to 5 வேலை நீ படிச்சு படிச்சு பாரு. அது அது மட்டும் மட்டும் 100 மார்க் எடுக்கலாம். ஆமா மருந்து வரக்கூடிய இந்த வாணி வாணி தப்பா நினைச்சதுன்னா ஆமா மருந்தினாலும் மருந்தாவிட்டால் வரமாட்டா லட்சுமி லட்சுமி. ஆமா பணம் இருக்குதா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சா சத்தியமா பாஸ் ஆயிடுவோம். கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போலாம். ஆனா பணம் இருக்குது பாரு. கவர்மெண்டே வேலைக்கே போய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இருந்தா மட்டும்தான் நம்ம பணக்காரனா இருக்கலாம். அந்த அம்மா எங்க கிடைச்சமோ அங்கதான் உட்காந்தாதான் அது கூட நம்பவில்லை. ஒரு வீட்டுல லட்சுமி கடை ஆட்சி இருந்தா மட்டும்தான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சா கூட சேர்த்தா அது நிக்கும். ஆமா லட்சுமி கடை ஆட்சி இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல பட செல்வி செழிக்கா இருக்கலாம். இல்லனாக்கா இல்ல இருக்காது. அப்ப வருந்தினாலும் வந்தா விட்டாலும் வரமாட்டா லட்சுமி இல்லையா? அந்த அம்மாவுக்கு எங்க இஷ்டம் இருக்குதோ அந்த வீட்டுல போய் இருப்பாங்க. வருந்தினாலும் வருதா விட்டாலும் வருவாள் ஒருத்தி அவதான் மூதேவி. ஆமா அப்ப என்ன கோயில 10 பசங்க ஏறி போட்டான். நிறைய பசங்க உட்காந்து 4 பூச்சி பாடு. ஆமா மூதேவி அவெல்லாம் ஜோபிலே வச்சிருப்போம். எடுத்து அப்படியே விட்டுவோம். அதே போல வருந்தினாலும் வருதா விட்டாலும் வரமாட்டா மூதேவி. அப்படி இருந்தால் எப்பா சபரிமலை வந்த நோக்கம் என்ன? உங்க வீட்டுக்காரர் ஒருபடி கட்டளை. ஜென்மன்னா அவன் திருமலரடி செல்வத்தோடு வாழ்படி உனக்கு படைத்தல் கடவுள் அல்லவா? எத்தனை இறப்பு எத்தனை பிறப்பு அதை கண்டு இன்றைக்கு கணக்கறிந்து படைப்பு தொழில் தான் எங்களுக்கு பரம்பரை தொழில். பரம்பரையாதான் உங்களுக்கு. அதனால் சத்தியலோகத்தில் அமர வேண்டும். கண்டிப்பாங்க